எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இன்னைக்கு செட்டப் என்னவோ கொஞ்சம் அப்படியே கீழே உட்காந்து ஜாலியாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படியே உட்காந்துட்டேன். பட் நம்ம பேச போகிற டாபிக் என்னவோ ஃபன் டாபிக் கிடையாது. ஓகே, ஹாப்பி சண்டே. அண்ட் சரி, என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்லன்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸு, ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்க்குறோம் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீடியோவை எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனையும் வீடியோ ஓட விட்டுட்டு கமெண்ட் செக்ஷனையும் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் படித்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் தானே. ஆக்சுவலி நானுமே கமெண்ட் செக்ஷன்லாம் ஓப்பன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். பட் ஆனால் அந்த கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ண அப்படின்னா அதில் பாசிட்டிவ் எவ்வளோ ஒரு அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கேன், அதில் நெகட்டிவ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாரோட வீடியோவாக இருந்தாலுமே சரி, நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு அது படிக்கும்போது நிஜமாவே சிரிப்பு வரும். சில பேர் ஃபன்னியாக போட்டிருப்பாங்க. கெட்ட வார்த்தை அந்த கமெண்ட்டில் படிக்கும்போதே என்னடா இப்படியெல்லாம் பேசியிருக்காங்கன்னு ஒரு மாதிரி நமக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன் நம்ம வந்து ஆன்லைனில் இவ்வளோ ஹேட்ரிசம் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். இதை பற்றி நான் இந்த மாதிரி பெருசாக அனலிட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி தான் ஹிஸ்ட்ரி, அப்படி தான் ஹிஸ்ட்ரி, இதனால் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படியெல்லாம் நான் பேச போகிறதில்ல. இது வந்து ரொம்ப பேசிக் மேனர்ஸ். ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீ எப்படி இருக்கணும், மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான மேனர்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம சொல்லித்தரதுக்கோ இல்லைனா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ நமக்கு எந்த டேட்டாவும் தேவையில்லை, எந்த ஹிஸ்ட்ரியும் தேவையில்லை. ரொம்ப ராவாக பேசினாவே போதும். சரி, ஓகே. இப்போ வந்து நீ உன் வீட்டு முன்னாடி உட்காந்துருக்க, உன் வீட்டு முன்னாடி உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்க, சரியா? அது உன் வீடு, உன் வீட்டு முன்னாடி வாசல். அங்கே உட்காந்து நீ பாட்டுக்கு சாப்பிட்ற, குப்பை வீசுற, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். நீ பக்கத்தில் கூட இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்க, என்னமோ பண்ணிட்டு இருக்க. ரோட்ல யாரோ போகிறான் ஒருத்தன் வந்து உன்னை பார்த்து திட்டிட்டு போகிறான். அப்படியே என்ன ஏதுன்னே தெரியல. நீ பாட்டுக்கு உன் வீட்டு முன்னாடி உட்காந்துருக்க, என்னமோ பண்ணிட்டு இருக்க, ஆடிட்டு இருக்க, பாடிட்டு இருக்க, ஏதோ ஒன்று பண்ணுற. யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்க. ரோட்டில் போகிறவன் எவனோ வந்து உன்னை பார்த்து ஏதோ ஒன்று கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக திட்டிட்டு போகிறான் அப்படின்னா நீ அவனை வந்து சும்மா விட்டுருவியா? நீ அவனை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியா? எதுவுமே பண்ணல. நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருக்க. அவன் பார்க்குறான், பார்க்காட்டி போகிறான். ரோட்டில் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவன் ரோட்டில் சும்மா போகாமல் உன்னை வந்து அசிங்கமாக ஏதோ வார்த்தை பேசி திட்டிட்டு போகிறான்னு வையேன். நீ அந்த இடத்துல என்ன பண்ணுவ? சும்மா இருப்பியா? இல்லைல்ல. அவங்கள ஏன் இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வரும், அங்கே ஒரு ஃபைட் வரும். ஸோ எப்படியும் அது ஒரு பெரிய சண்டையாக போகும். கரெக்ட் தானே? இத்தனைக்கும் நீ அவனை எந்த டிஸ்டர்புமே பண்ணல, அவன் பாட்டுக்கு வரான், உன்னை திட்டுறான், சண்டை வருது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதே மாதிரி நீ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா உன் வீட்டில் எப்படி நீ ஆடுற, பாடுற, உனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் பண்ணுறியோ அதே மாதிரி அது அவங்களோட சேனல், அது அவங்களோட பேஜ், அவங்களுக்கான எதுவாக வேணா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு அவங்க க்ரியேட் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நீ ரேண்டமாக ரோட்டில் போகிற ஆள் மாதிரி நீ பாட்டுக்கு வர, கேவலமான கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு நீ பாட்டுக்கு போகிற அப்படின்னா அது என்ன அர்த்தம்? எப்படி நீ அப்படியெல்லாம் பண்ணலாம்? ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைனில் என்ன பண்ணாலும் அதை வந்து உடனே அடித்து சண்டை போட்டு அடிதடியெல்லாம் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா ஆஃப்லைனில். ஸோ ஆன்லைனில் வந்து உங்களை யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே அது ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்குன்ற தைரியத்தில் நீ பாட்டுக்கு போட்டுட்ருக்கியா? நம்ம சேனலில் நான் எப்போவுமே பாசிட்டிவிட்டி மட்டும்தான் வச்சிருப்பேன். தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் நெகட்டிவிட்டி. அப்படி நெகட்டிவான பீப்புள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம வந்து ஒருத்தங்களை ஆன்லைனில் இவ்வளோ அசிங்கமாக திட்டுறோம், ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்? சம்மந்தமே இல்லாத முகம் தெரியாத ஆளுங்களை போயிட்டு நம்ம திட்டுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இட் ஃபீல்ஸ் ஸோ சேஃப் டு ஸ்ப்ரெட் ஹேட் ஆன்லைன். ஏன் அப்படின்னா நீ ஆஃப்லைனில் இருக்கும்போது அடி வாங்குவேன். இந்த மாதிரி யார்ட்டையாவது பேசுகிற, அசிங்கமாக பேசுகிற, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிற அப்படின்னா பலார்னு 2 விட்டுருவாங்க அந்த முன்னாடி இருக்க பர்சன். அதுவே நீ ஆன்லைனில் பண்ணும்போது உனக்கு முன்னாடி தான் யாருமே இல்லையா? அவனை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் நீ பாட்டுக்கு கண்ட மேனிக்கு எழுதி விட்டுட்டு கிளம்பிடலாம். ஆமாம் தானே? அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்க பர்சன் வந்து ஒரு ரியலான பர்சன் அப்படிங்கிறது கூட உனக்கு அந்த ஒரு இது தாட்டே இல்லாமல் நீ பாட்டுக்கு உனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உன்னோட கோலத்தனத்தை நீ அங்கே காமிக்கிற. ஸோ மெயினாக இந்த ஆன்லைனில் ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா உன்னை யாருமே எதுவுமே தாக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு தைரியம். அடுத்தது வந்து வாட் இட் டஸ் டு அதர்ஸ். நீ பாட்டுக்கு அவங்க பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீ கேவலமாக ஏதாவது கழுவி ஊற்றிட்டு கிளம்பிட்ட, ஓகேவா? அதோடு உனக்கு முடிஞ்சு போச்சு. உனக்கு நீ கேவலமாக கழுவி ஊற்றுன இல்லையா, அது வந்து உனக்கு 10ஓட 11. நீ எல்லா வீடியோலையும் போய் அசிங்கமாக கமெண்ட் போட்டுட்ருப்ப, அது வேறு விஷயம். பட் ஆனால் அந்த ஒரு பர்சன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கியா? அவங்களோட மென்டாலிட்டியை நீ வந்து மொத்தமாக நாசம் பண்ணுற, அவங்களோட மொத்த கான்ஃபிடென்ஸையும் நீ அழிக்கிற. அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு உனக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே வரணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்படின்றது உனக்கு தெரியாது. சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்தாலே எப்படியும் இந்த மாதிரி ஹேட்ரிசம்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்க வராங்க. அதுக்காக நீ வந்து அவங்கள என்ன வேணால் பேசிடலாமா? ஆஃப்டர் ஆல் அவங்களும் ஒரு ஹியூமன் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும் தானே? இதுவே உன் வீட்டில் இருக்க ஒரு பர்சனாக இருந்தால் அவங்கள இதே மாதிரி தான் அசிங்கமாக நீ திட்டுவியா? சொல்லு. ஒரு பர்சனை ஆன்லைனோ ஆஃப்லைனோ எப்படி உங்களால் காயப்படுத்த முடியுது?
நீ போடுற 1, 2 அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை நல்லா கொண்டு போயிட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டில் எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நீ போடுற கமெண்ட் அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு மாதிரி உள்ள குத்தி குத்தி அவங்க நைட்டெல்லாம் தூங்க விடாமல் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி இதெல்லாம் இருக்கும்னு உனக்கு தெரியலையா? நீ மற்றவங்களை திட்டுறதுக்கு முன்னாடி அது ஒரு ரியலான பர்சனை போய் சேரப்போகுது அப்படிங்கிறத நீ நினச்சி பாரு. எல்லா கிரியேட்டர்ஸுமே அதை வந்து கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்க, ஈஸியாக எடுத்துப்பாங்க அப்படின்னு கிடையாது. ரொம்ப சென்சிட்டிவானவங்களும் இருக்காங்க. எல்லாராலையும் அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? அந்த சென்சிட்டிவான பீப்புளெலாம் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி இனிமேல் இந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அந்த சோஷியல் பிளாட்ஃபார்மையே இழுத்து மூடிட்டு போவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் போடுற இந்த சில கமெண்ட்ஸ்னால அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டு they will stop doing it. யோசிச்சு பாரு, நம்ம விளையாட்டுக்கு போடுற சில கமெண்ட்ஸோ கெட்ட வார்த்தைனாலையோ இன்னொருத்தரோட ட்ரீமை நம்ம அழிக்கணுமா? அது தப்பு தானே? அடுத்த விஷயம், வாட் இட் டஸ் டு யூ. நீ நினச்சிட்டு இருக்க ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டால் அவங்களுக்கு தான் எல்லா பாதிப்பு, உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு பார்த்துருக்கியா? நம்ம ஏன் தேவையில்லாமல் போய் ஆன்லைனில் ஒரு பர்சனை திட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ற காரணம் உனக்கு தெரியுமா? ஏன்னா ஒருத்தர் வளர்றதை பார்த்து உன்னால் தாங்க முடியல. நீ சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது, அவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கல அதனால திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையான நிஜம் என்னென்னா, ஒருத்தரை பற்றி நீ கேவலமாக பேசும்போது அவங்கள பற்றின கேரக்டர் வெளியே வருதோ இல்லையோ, இன்னொரு கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நல்லாவே எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒருத்தங்களை பற்றி நீ காசிப் பண்ணுற அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள விட்டுரு, அவங்க ஓரமாக இருக்கட்டும். ஆனால் உன்னை பற்றி நீ என்ன அப்படிங்கிறத நல்லா எல்லாத்துக்குமே வெளிப்படையாக காட்டுற அப்படின்னு அர்த்தம். இப்படி ஆன்லைனில் நீ நெகட்டிவாக கமெண்ட்ஸ் போட்ட அப்படின்னா உனக்குள்ளே என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். உனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி உனக்கே ரொம்ப செல்ஃப் டவுட் அதிகமாகுது. உன் லைஃப்பில் எந்த சக்ஸஸும் இல்லை, உனக்கு பண்ணுறதுக்கு எந்த வேலையும் இல்லை. லைக் உன் லைஃப்பையும் உனக்கு கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் தான் நீ மற்றவங்களோட லைஃப் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட நீ கம்பேர் பண்ணிவிட்டு உன்னால் எதையும் பண்ண முடியாமல் சரி அட்லீஸ்ட் கடைசிக்கு உன்னோட ப்ரெஷர் எல்லாம் கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ரேண்டமான வீடியோவில் போயிட்டு அவங்க உனக்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க நல்லதே சொல்லியிருந்தாலுமே வந்துட்டா பெரியவெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ஃபீமேல் மேலுலாம் பார்க்கறது கிடையாது. ஏதாவது ஒன்று கிடைக்குதா, ஒரு ரீசன் கிடைக்குதா அப்படின்னா அவங்கள போட்டு நல்லா சர மாதிரியாக தாக்கிடுறது உங்களோட அசிங்கமான அந்த வார்த்தைகளால். இன்னொரு விஷயம், நீ எதுக்கு அவங்கள திட்டுற அப்படிங்கிறது உனக்கே தெரியாது. 4 பேர் அந்த க்ரௌடில் திட்டிகிட்டு இருப்பாங்க அந்த கமெண்ட் செக்ஷனில், நீயும் அந்த 5வது ஆளாக போயிட்டு எல்லாரும் திட்டுறாங்க நானும் திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌடாக சேர்ந்துக்கிறது. ஆமாம் தானே? இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீ மற்றவங்களை திட்டுறதுக்கான ரீசனே உனக்கு உன் மேலே எந்த இதுவுமே கிடையாது, உன் லைஃப்பில் உனக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணுவ? உன்னோட டைம் பாஸ் ஆகணும், இல்லைனா உன் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வெளியே தள்ளணும் அப்படின்னா மாதிரி 4 பேர் அசிங்கமாக திட்டும்போது உனக்கு என்ன ஆகும்? அப்படியே ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே பயங்கரமான சென்சிட்டிவ் டாபிக் தான். ஆனால் எனக்கு இதை பற்றி பேசிதாகணும். பிகாஸ் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே அரௌண்ட் 18 to அப்படி ஒரு 35 சம்திங் அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி இருக்கவங்க தான் நிறைய நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோமே. நம்ம தானே ஆக்சுவலி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறது, கேவலமான கமெண்ட்ஸும் போடுறது, பாசிட்டிவான கமெண்ட்ஸும் போடுறது எல்லாமே நம்ம தான். ஸோ அதை பற்றின பேசிக் மேனர்ஸ், அந்த பிளாட்ஃபார்மோட பேசிக் மேனர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயத்த நம்ம எப்படி நம்மக்கிட்டேருந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். தயவு செஞ்சு கற்றுக்கோ. என்னென்னா, நீ ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நீ போட்டிருந்த அப்படின்னா இந்த மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணால் நீ ஒத்துக்குவியா? உனக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? அந்த மாதிரி நீ நினச்சிப்பாரு. அதாவது ஒரு வீடியோ பார்க்கும்போது அதை நீ தான் க்ரியேட் பண்ணியிருக்க, இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரோ, இல்லைனா அவங்க கூட பிறந்தவங்க அந்த மாதிரி யாராவது, ஓகேவா, அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீ இப்படி தான் கமெண்ட் பண்ணுவியா? அவங்களுக்கு எப்படி ஹர்ட் ஆனால் உனக்கும் அது ஹர்ட் ஆகும்ல, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால். அப்போ ஆன்லைனில் பார்க்குறவங்கலாம் சும்மா ரோட்டில் போகிறவங்க தான், அது யாரும் தெரியாதவங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். பட் ஆனால் அதுக்காக நீ அவங்கள மேலே ஏதாவது பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஸோ நீ எப்போ கமெண்ட் பண்ணாலுமே நீயா இருந்தா, நான் நிஜமாவே நான் தான் இதுவா, நான் இந்த மாதிரி மற்றவங்களை கேவலமாக தான் ஆன்லைனில் பேசிகிட்டு இருப்பேன், நான் இதுதான் என்னோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உன் கேரக்டரை நீ அங்கே கொஷின் மார்க் பண்ணு. கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி யாரை பற்றியுமே அவங்கள ஃபிசிக்கலாக ஒரு மாதிரி கேவலமாக சொல்கிறதோ, இல்லைனா ஒரு மாதிரி அடல்ட்டாக பேசுகிறதோ, இல்லைனா நீ என்ன உன் லைஃப்பில் பிடிங்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறதோ இதெல்லாம் வேணாம். ஏன் உன்னை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களையும் திட்டிட்டு அப்படி ஒரு வீடியோ நீ பார்க்கணுமா? வேண்டாம். உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுன்னா நீ இந்த மெடிடேட் பண்ணு, இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கவங்களை யாரையாவது போய் திட்டு, இந்த மாதிரி, இல்லைனா உன்னையே மிரரை பார்த்து உன்னை திட்டிக்கோ, இந்த மாதிரி ஏதாவது பண்ணு. பட் ஆனால் உனக்கு தெரியாதவங்களை யாரையும் தயவு செஞ்சு திட்டாத. மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருமே ஒரே லெவல் ஆஃப் சென்சிட்டிவிட்டியில் இருக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக எடுத்துப்பாங்க, சில பேர் ரொம்ப சென்சிட்டிவ் டைப்பில் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பாசிட்டிவாக அவங்களுக்கு சொல்லு. அப்படி உனக்கு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு மனசு இல்லை, பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அப்படியே விட்டுரு, எதுவுமே நீ சொல்லவே வேணாம். பட் ஆனால் அவங்கள நெகட்டிவாக எதுவுமே பண்ணாது.
நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ நெகட்டிவிட்டி மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது உன்னை ரொம்ப பாதிக்குது, உனக்கு தான் அது பேக் ஃபயர் பண்ணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. பிகாஸ் ஒருத்தங்களை பற்றி நெகட்டிவாக பேசும்போது உனக்குள்ளே இருக்க அழுக்கு தான் அதெல்லாம் வெளியே வருது அப்படிங்கிறது உனக்கு தெரியவே இல்லை. நம்ம எப்படி இருக்கமோ அதை தான் வெளியே கொடுப்போம் இல்லையா? நீ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா உன்னை சுற்றி அந்த பாசிட்டிவிட்டி தான் இருக்கும். நீ வந்து மற்றவங்கள பற்றி ஒரு மாதிரி அசிங்கமாக ஸ்ப்ரெட் பண்ணுற அப்படின்னா நீ யார்? நீயும் ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டின்னு தான் அர்த்தம். இங்கே யாருமே ஜட்ஜ் பண்ணவே வேணாம். உனக்கு பிடிக்கலையா அவங்கள அப்படியே விட்டுரு. லெட் தெம் லிவ். இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி நான் யாரையுமே இனிமேல் ஆன்லைனில் ஹேட்டே பண்ண மாட்டேன், எந்த ஹேட்ரிசமோ நெகட்டிவிட்டியும் நான் யாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன், எந்த க்ரியேட்டர்ஸாக இருந்தாலுமே அவங்க லைஃப் அவங்க வாழ்கிறாங்க, எனக்கு பிடிச்சா பார்ப்பேன், பிடிக்கலன்னா பார்க்க மாட்டேன், ஓகேவா? அந்த தாட்டில் தான் இருக்கணும். ஸோ நான் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவிட்டி அப்படின்ற வார்த்தையை கமெண்ட் பண்ணு. அப்படி நீ பாசிட்டிவிட்டி கமெண்ட் பண்ணுற அப்படின்னா இனி நீ எந்த வீடியோக்குமே எந்த ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸுமே போடக்கூடாது, சரியா? ஸோ நீ பாசிட்டிவிட்டி அப்படின்னு போட்டேன்னா நீ இதை ஃபாலோ பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு கோட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து நம்ம கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப்போ கிளம்புறேன். see you, டாட்டா, பை பாய். அப்புறமா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் ஹைப் த வீடியோ, ஓகே? எப்போவுமே மறந்துடுது. பாய்.